ஹாய், இன்னைக்கு டே 19ஓட செக்குடு கிரிட்ஸ் பேசி பார்ப்போம். ஃபஸ்ட்டு அதே மாதிரி நம்ம ஃபஸ்ட் கிளாஸில், அதாவது டே 18 கிளாஸில் பார்த்த மாதிரி சைடு கிராஸ் லைன்ஸ் போட்டுக்கிட்டோம். ஓகே, இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, லீவ்ஸ் பார்த்தோம் இல்லையா, அந்த லீவ்ஸை போட போகிறோம். ஓகே, இந்த டிசைன் நம்ம எங்கே பார்த்தோம், லீவ்ஸ்லையும் பார்த்தோம், தென் டியர் ட்ராப்ஸ்லையும் பார்த்தோம், வெயின்ஸ்லையும் பார்த்தோம். ஸோ அதே டிசைன் தான் நம்ம இங்கே போடுறோம். ஓகே, இப்போ எல்லா இடத்துலையும் இதே மாதிரி டிசைன்ஸ் போட்டுக்கோங்க. ஓகேவா, இப்போ இந்த லைனில் இப்படி டிசைன் போடுறீங்கன்னா சேம் எல்லாத்துலேயுமே அதே டிசைன் அதே ஷேப் அப்படி தான் இருக்கணும். இப்போ நம்ம இந்த பக்கமாக போட்டிருக்கோம் இல்லையா, அதே மாதிரி தான் இருக்கணும், மாற்றி மாற்றி போடக்கூடாது. ஓகே, குட்டி குட்டியாக போட்டுக்கோங்க டியர் ட்ராப்ஸு. டியர் ட்ராப்ஸை ஆப்போசிட்டாக போடுறேன். ஓகேவா, புரியுதா? நம்ம எப்பவுமே டாட்டு வச்சு கீழே இழுப்போம், அதுதானே டியர் ட்ராப்ஸு. இப்போ நான் டாட்டு வச்சு அதை இப்படி போடுறேன். ஓகே, ஓகேவா, அண்டர்ஸ்டாண்டா? ஸோ ஈஸியாக தான் இருக்கும், போட போட உங்களுக்கு வந்துடும். போட்டாச்சு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபைனலி எல்லாத்துக்கும் போட்டாச்சு சேம் டாட்ஸ். ஓகே, இப்போது இந்த இடத்துல டாட்டு மட்டும் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட்டு சேம் அதே மாதிரி கிராஸ் லைன்ஸ் போட்டாச்சு. இப்போ இதில் நம்ம என்ன டிசைன் கொடுக்க போகிறோம் அப்படின்னா, இதோட ஹாஃபை ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. நான் என்ன பண்ணுறேன்னு புரியுதா? இப்போது ஒரு பாக்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த பாக்ஸோட ஹாஃப். ஓகே, ஹாஃப் லென்த்தை நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். சேம் தட் எல்லாத்துக்கும் அப்படித்தான். இப்போது இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கேருந்து இங்கே. ஓகே, இப்போ இந்த இடத்த ஷேட் பண்ணிக்கோங்க. இப்போது இப்படி. ஓகே, இப்போ இந்த இடத்த ஷேட் பண்ணிக்கோங்க. இப்போது இங்கே. ஓகே, இப்போது இந்த இடத்த ஷேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட்டு இந்த ஹாஃப்லேருந்து இந்த ஹாஃப்க்கு. ஓகே, இப்போது இந்த நாளோட சென்டர் பாயிண்டில் ஒரு டாட் வச்சுக்கோங்க. ஓகே, புரியுதா? நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இதிலேருந்து ஹாஃபை வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டேன். ஓகே, இதுலேருந்து இப்படி ஹாஃபை வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதிலேருந்து நான் ஹாஃபை ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டேன். ஓகே, இப்போது இதிலேருந்து சேம் சின்ன ஒரு ஸ்கொயர் போட்டு
இந்த ஸ்கொயரை ஷேடிங் பண்ணிக்கிறேன். ஓகே, ஷேடிங் பண்ணிட்டேன். இப்போது இந்த ஷேடிங் பண்ண சென்ட்ரு பாயிண்ட் இருக்கும் இல்லையா, இப்போ நானோட ஷேடிங் பண்ண சென்ட்ரு பாயிண்டில் ஒரு டாட். ஓகே, சேம் தட் இங்கே வந்து நம்ம ஹாஃப் இருக்கிறதுனால ஹாஃப் மட்டும் ஃபில் பண்ணிக்கிறோம். இங்கே அதே மாதிரி ஒரு சின்ன ஸ்கொயர் போட்டு அந்த இடத்த ஷேட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது நீங்கள் இதை இப்படியும் போடலாம். நடுவில் சென்டரில் டிசைன் போட்டுக்கோங்க. இப்படி பாக்ஸ் போட்டு ஷேட் பண்ணிவிட்டு ஓகே, தென் இந்த இடத்த மெர்ஜ் பண்ணி விட்டுடலாம். இப்படியும் நீங்கள் டிசைன் போடலாம். ஓகே, ஸோ பெட்டர் நம்ம வந்து ஹாஃபாக பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம டிசைன் போட்டோன்னா ரொம்ப பெட்ரு. ஓகேவா? ஓகே, இப்போ இந்த இடத்த இப்படி பிடிக்கணும். ஏன்னா நமக்கு இங்கே தான் சென்டர் பாயிண்ட் வருது. ஸோ இந்த இடத்த நம்ம இப்படி தான் பிடிக்கணும். ஓகேவா? இப்போது இது எல்லாத்துலேயுமே பாக்ஸ் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ எல்லா பாக்ஸஸும் ஃபில் பண்ணியாச்சு. இதோட ஜாயிண்டிங் பாயிண்டில் நம்ம என்ன பண்ணுறோம், டாட்டட் வச்சுக்கிறோம். ஓகே, ஓகே, இப்போ இந்த டிசைன் ஓகேவாயிடுச்சா? நெக்ஸ்ட் டிசைன் போகலாம். நெக்ஸ்ட் டிசைனுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஸ்கொயர் போட்டு அதை வந்து 3 பார்ட்டாக பிரிச்சிருக்கேன். இந்த பக்கம் 2 பார்ட்டாக பிரிச்சிருக்கேன். ஓகே, நம்ம பேபி எலிஃபண்ட் பார்த்தோம் இல்லையா, பேபி எலிஃபண்ட்டை நம்ம இதுக்குள்ளே ட்ரா பண்ண போகிறோம். ஓகே, பேபி எலிஃபண்ட்டை நம்ம இதுக்குள்ளே ட்ரா பண்ண போகிறோம். ஆல்ரெடி பேபி எலிஃபண்ட் பார்த்தாச்சு. ஸோ நம்மளுக்கு இந்த இடத்துல இதை பேபி எலிஃபண்ட்டை ட்ரா பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அந்த ஸ்பேசஸ் வந்து நம்மளுக்கு தேவையில்லை. ஓகேவா? ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இப்படி ஷேடிங் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஓகே, சேம் அதே மாதிரி எல்லா எலஃபண்ட்டோட இதையும் ஷேடிங் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ எலஃபண்ட் டிசைன் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிராஸ்டு லைன்ஸை நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, கிராஸ் லைன் சிங்கிள் லைனாக போடாமல் நான் ட்ரிபிள் லைனாக போட்டிருக்கேன். ஓகேவா? சேம் இங்கே போட்ட கிராஸ் லைனே தான் நம்ம வந்து இங்கே ட்ரிபிள் லைனாக போட்டுக்கிறோம். ஓகே, ட்ரிபிள் லைனாக போட்டுட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் டாட்டட்ஸ் வச்சுக்கணும். ஓகே, இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் பெரிய டாட்டாகவே வச்சுக்கணும். ஓகே, ஓகே, இப்படி டாட்டட்ஸ் வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இப்போ இந்த இடம் இப்போ இந்த பாக்ஸை ஃபுல்லாக என்ன பண்ணிக்கலாம், இதில் டபுள் டிசைன் நான் சொல்லித்தரேன், பார்த்துக்கோங்க. ஒன்று
டாட்டட் வச்சுக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி டாட்டட் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த நடு சென்டர் பாக்ஸ் மட்டும் ஷேடிங் பண்ணிக்கலாம். ஓகே, இல்லை அப்படின்னா இந்த இந்த இடத்த மட்டும் ஷேடிங் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு பபிள்ஸ் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் கொடுத்துக்கலாம். இப்போது இதில் வந்து 1 2 3 டிசைன்ஸ் இருக்குது. ஓகேவா? 3 டிசைனில் நம்ம இந்த டிசைன் வேணாலும் இதில் போட்டுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு டிசைன் போவோம். ஸோ இந்த டிசைனுக்கு வந்து நான் பாக்ஸை ஸ்ட்ரைட்டனாக போட்டிருக்கேன். இந்த லைன்ஸை இப்படி போட்டுக்கோங்க. ஓகே, இப்போது நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதே மாதிரி இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ இந்த கார்னர் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கார்னரே ஸ்டார்ட் பண்ணணும். இப்படி லைன்ஸ் வந்து போட்டுக்கோங்க. ஓகே, தென் அதே மாதிரி ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த டிசைனை இப்போ இங்கே போடணும். இந்த கார்னரில் போடுங்க. போட்டுட்டு சேம் தட் இந்த மாதிரி ஓகே. ஸோ அதே மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இப்போ இந்த பாக்ஸஸ் எல்லாமே நம்ம இப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம். அகெயின் நம்ம பாக்ஸஸ் போடும்போது இப்படி ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, எந்த இடம் இப்படி ஸ்டார்ட் பண்ணணும். தென் இங்கே இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, இப்போது அதே மாதிரி எல்லா இடத்துலையும் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்படி பாக்ஸஸாகவும் போடலாம், இல்லை அப்படின்னா இப்படி கர்வ்ஸாகவும் போட்டுக்கலாம். ஸோ நான் இதில் 2 டிசைன் சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, பாக்ஸஸாகவும் ஸ்ட்ரைட் லைன்ஸாகவும் போட்டுக்கலாம், இதை ரிங் மாதிரியும் போட்டுக்கலாம். இப்போ நான் எல்லாமே சிம்பிள் அண்ட் அட்வான்ஸ் அண்ட் 3D மாடல்ஸ் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதுக்கு பின்னாடி ஒர்க் ஷீட் அட்டாச் பண்ணுறேன். இதோட கொஞ்சம் டிசைன்ஸ் அதிகமாக இருக்க மாதிரி நான் அட்டாச் பண்ணுறேன். அந்த டிசைன்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எப்போயுமே அந்த டிசைன்ஸை விடாதீங்க. ஓகே, உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்காக தான் அந்த டிசைனை உங்களுக்கு நான் பின்னாடி அட்டாச் பண்ணுறது. ஓகேவா? ஸோ அதனால் அந்த டிசைன்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். சரியா? இதில் நம்ம என்ன டிசைன் வேணாலும் இப்படி போட்டுக்கலாம். ஓகே, ஃபினிஷ்டா? இப்போது நெக்ஸ்ட் டிசைன் போகலாம். நெக்ஸ்ட் டிசைனுக்கு நான் வந்து கிராஸ் பேட்டர்ன் போட்டிருக்கேன். இந்த பக்கம் அந்த பக்கம் கிராஸ் பேட்டர்ன் போட்டிருக்கேன். போட்டுட்டு இப்போ நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா பாக்ஸ் எடுத்துக்கோங்க. இதில் இருந்து டியர் ட்ராப்ஸ் தெரியும் இல்லையா? இப்போ டியர் ட்ராப்ஸ் இப்படி போட்டுக்கோங்க. புரியுதா? இந்த பாக்ஸு டியர் ட்ராப்ஸ் தெரியும் இல்லையா? ஸோ டியர் ட்ராப்ஸை நான் இப்படி போட்டுக்கிறேன். ஓகே, சேம் தட் எல்லா பக்கமும் டியர் ட்ராப்ஸை 4 பக்கமும் போட்டுக்கிறேன். ஓகே, இங்கேருந்து இங்கே, இங்கேருந்து இங்கே, இங்கேருந்து இங்கே, இங்கேருந்து இங்கே டாட்டை வச்சு எடுத்துகிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் டிசைன் போனால் இப்போ வந்து நெக்ஸ்ட் டிசைனில் சேம் பாக்ஸ் போட்டு அதை வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து இன்ட்டு போட்டிருக்கேன். ஓகேவா? இங்கே ப்ளஸ் சிம்பிள் போட்டு ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு
ஒரு பாக்ஸில் இன்ட்டு போட்டு ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். இப்போது இதில் நம்ம என்ன டிசைன் கொடுக்க போகிறோம் அப்படின்னா, இப்போ இந்த லைன்ஸை இப்படி ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகே, இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு லைன் விட்டு ஒரு லைன், ஓகே, நான் வந்து உள்ளுக்குள்ளே ஷேடிங் கொடுத்துக்கிறேன். ஓகேவா, சேம் தட் ஒரு லைன் விட்டு ஒரு லைன் உள்ளுக்குள்ளே நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஷேடிங் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஒன் லைன் விட்டு ஒரு லைன் ஷேட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பிரிட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஹம்ஸ் போட்டுக்கோங்க. ஓகே, தென் ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. அடுத்து அதை வந்து போல்டு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு லைன் போட்டுக்கோங்க. தென் ஹம்ஸ் போடுங்க. ஓகே, போட்டாச்சா? இப்போ இதில் ஸ்ட்ரில் போடுங்க. ஸ்ட்ரில் போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ இதில் வேவ்ஸ் கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு இதில் இருந்து கொஞ்சம் டார்க் லைன்ஸ் வந்து சர்க்கிளாக கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ இந்த லைன்ஸை ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஷேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே, இப்போ இதில் இருந்து ஒரு லைன் கொடுத்துக்கோங்க. ஓகேவா, இப்போது பெரிய பெரிய ஹம்ஸ் கொடுத்துக்கோங்க. பெட்டல்ஸ், ஓகே, இது பெட்டல்ஸ்ன்னு சொல்லலாம். பெரிய பெரிய ஹம்ஸ் அப்படின்னு பிக் ஹம்ஸ்ன்னு சொல்லலாம். ஓகே, இப்படி கொடுத்துக்கோங்க. ஓகேவா, இப்போது இதில் குட்டியாக அதுக்குள்ளேருந்து குட்டியாக கொடுத்து ஒரு டாட்டட் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதுலேருந்து குட்டியாக கொடுத்து ஒரு டாட்டட் வச்சுக்கலாம். சேம் தட் குட்டியாக கொடுத்து அதில் ஒரு டாட்டட் வச்சுக்கலாம். ஓகே, ஓகே, அவ்வளோதான். இப்போது நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த இடத்த ஃபுல்லாக நம்ம வேவ்ஸ் கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்க போகிறோம். குட்டி குட்டி வேவ்ஸ் கொடுங்க. ஸோ இந்த மாதிரியும் நம்மளோட ஸ்பேஸை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, குட்டி குட்டி வேவ்ஸ் கொடுத்தாச்சா? இப்போது இதை ஆப்போசிட்டில் கொடுங்க. ஓகே, இப்போது இதில் இருந்து லைட்டாக ஒரு சர்க்கிள் கொடுத்து வேவ்ஸ் இருக்க சர்க்கிள் கொடுங்க. சரியா, சர்க்கிள் கொடுத்து இந்த இடத்த ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே, ஃபினிஷ்டா? நெக்ஸ்ட்டு போகலாமா?
நெக்ஸ்ட் ஒன் ஈஸியான ஸ்டெப்பு. இப்படி ஒரு ரவுண்டு, அடுத்து ஒரு ரவுண்டு. ஓகே, அடுத்து ஒரு ரவுண்டு, நெக்ஸ்ட் ஒரு ரவுண்டு. இதை வந்து பவுல் ஷேப்புன்னு சொல்லலாம். ஓகே, இது கொடுத்துட்டு இப்போது இப்படியே கொடுத்துட்டே வரலாம். இப்போது இந்த இடத்த ஷேப் பண்ணாலும் ஓகே, இல்லை இந்த இடத்த மட்டும் ஷேப் பண்ணாலும் ஓகே. ஃபஸ்ட்டு நீங்கள் எதை ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அதையே எண்ட்லேயும் கொடுங்க. சரியா? இப்போ நான் லாஸ்ட் வரைக்கும் போட்டு காட்டுறேன். தென் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எல்லா டிசைன்ஸும் போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த மாதிரி இந்த லைன்ஸை மட்டும் நம்ம ஷேடன் பண்ணிக்கலாம். ஓகே, ஒன்று இப்படி ஷேடன் பண்ணிக்கலாம். இந்த லைன்ஸை மட்டும், அதாவது அந்த டபுள் லைன்ஸை மட்டும் ஷேடன் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இன்னொரு மெத்தடு என்னென்னா இதை ஷேடன் பண்ணிக்கலாம். இல்லை இன்னொரு மெத்தட் என்னென்னா இந்த சென்டர் பாயிண்ட்டை மட்டும் ஷேடன் பண்ணிக்கலாம். ஓகே, அப்படியும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஷேடன் பண்ணிக்கலாம். எது பண்ணினாலும் அழகாக இருக்கும். ஓகே, 2 மெத்தட் சொல்லிட்டேன். இப்படி சர்க்கிள்ஸ் போட்டுட்டு வெளியே இருக்க அந்த 2 சர்க்கிளை மட்டும் ஷேடன் பண்ணாலும் அழகாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா 2 சர்க்கிளை விட்டுட்டு உள்ள பாட்டை ஷேடன் பண்ணாலும் அழகாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு போகலாம். இப்போது கொஞ்சம் பெரிய சர்க்கிள் போட்டுக்கோங்க. ஓகே, அதுலேருந்து இன்னொரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. இப்போது இந்த இடத்த டாட்டட் வச்சு ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு லோட்டஸ் வரைஞ்சிக்கிறோம். லோட்டஸை வந்து தலைகீழாக வரைஞ்சிக்கிறோம். 4 பெட்டல் இருக்க மாதிரி வரைஞ்சிக்கலாம். ஓகே, இப்போது இதை சர்க்கிள் பண்ணிக்கோங்க. செகண்ட் வந்து திக் லைன் கொடுத்துக்கோங்க. அடுத்து தின் லைன் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஹம்ஸ் கொடுத்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்வீட் போட்டுக்கோங்க. ஹம்ஸ் போடுங்க. ஒரு லீஃப் போட்டுக்கோங்க. தென் லீஃப்லேருந்து ஸ்வீட் போட்டுக்கோங்க. அடுத்து ஹம்ஸ் போடுங்க. லீஃப் போட்டுக்கோங்க. லீஃப்லேருந்து ஹம்ஸ் போட்டு ஹம்ஸ் போட்டுக்கோங்க. ஓகே, ஓகே போட்டாச்சா? இப்போது இதை சர்க்கிள் பண்ணிக்கோங்க. பண்ணியாச்சா? சர்க்கிளை கொஞ்சம் போல்டு பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு தின் லைன் கொடுத்துக்கோங்க. ஓகே, கொடுத்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மேங்கோ டிசைனை ஆப்போசிட்டாக போட போகிறோம். ஓகே, ஒரு பவுல் டிசைன் போட்டு அதிலிருந்து ஸ்கூல் போட போகிறோம். போட்டாச்சா? இப்போது இந்த இடத்த ஷேடிங் பண்ணிக்கலாம். இந்த இடத்த என்ன பண்ணிக்கலாம், இப்படி ஷேடிங் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் இருந்து இப்படி கொடுத்து இதை இப்படி ஷேடிங் பண்ணிக்கலாம்.